சைத்தன்ய மகாபிரபு 15வது நூற்றாண்டில் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவதாரம் பண்ணார். ஸோ அந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து சவுத் இந்தியாவுக்கும் வந்திருக்கார், ஸ்ரீரங்கத்துக்கும் வந்திருக்கார், கேரளா சைடும் வந்து இது மாதிரி இந்த கிருஷ்ண கர்ணாமிருத்தாவை நிறைய வைஷ்ணவர்கள்லாம் பாடின்னு இருந்ததை பார்த்துட்டு இதோட லீஃப் இருக்குல்ல பனை ஓலையை வந்து எடுத்துன்னு போனாராம். ஸோ பெங்கால் சைடு வந்து இந்த முதல் அத்தியாயம் மட்டும்தான் ஃபேமஸ், 112 வர்ஸ் தான் ஃபேமஸ். ஆனால் இதோட ஒரிஜினலாக மொத்தம் 328 ஸ்லோகங்கள், வர்ஸ் மீன்ஸ் ஸ்லோகங்கள் வந்து இருக்குது. ஸோ இப்போ அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். கஸ்தூரி திலகம் லலாட்ட பட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டே ச முக்தாவலிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபாலச்சூடாமணிஹி. கஸ்தூரி திலக்கம் அப்படின்னா கஸ்தூரி மான் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், இன்னும் இருக்குது காட்டில். ஸோ அந்த காலத்தில் கஸ்தூரி மானை வந்து வேட்டையாடி அதோட வயத்துக்கு கீழே ஒரு வாசனை சுரப்பி இருக்குமா. ஸோ அந்த வாசனை சுரப்பியில் இயற்கையாகவே வாசனை வந்து சென்ட்டும்போம் இல்லையா, பர்ஃப்யூம். ஸோ அது வந்து சுரக்குமா. ஸோ அதை வந்து எடுத்து சந்தனம் மாதிரி யூஸ் பண்ணுவாளாம், நெத்திக்கு இட்டுப்பாளாம். ஸோ அதை வந்து கிருஷ்ணர் வச்சுட்டு இருந்தாராம். அதை கிருஷ்ணர் தரிசனம் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவர் கற்பனை கிடையாது, இது கிருஷ்ணர் சாக்ஷாத்தாக தரிசனம் கொடுத்தது அவருடைய மனக்கண்ணில். ஸோ கஸ்தூரி திலக்கம் லலாட்ட பட்டலே, அது என்னது லலாட்ட பட்டலே அப்படின்னா, லலாட்டனா வந்து நெத்தி, பட்டலேனா வந்து ஒரு ஃப்ளாட்டான நெத்தி, வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நெத்தியில் வச்சுட்டு இருந்தாராம் கஸ்தூரி திலகத்தை கிருஷ்ணர். வக்ஷஸ்தலே கௌஸ்துபம், வாட் இஸ் இஸ் கௌஸ்துபமணி கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா. அது வந்து வக்ஷத்தில், அதாவது மார்புக்கிட்ட அலங்காரமாக அணிஞ்சின்னு இருந்தாராம் கிருஷ்ணர். அடுத்த வரிக்கு போவோம். நாசாக்ரே, நாசாக்ரேனா வந்து அக்ரேனா வந்து நுனி, மூக்கு நுனியில் என்ன போட்டிருந்தாராம், நவ மௌக்திகம். மௌக்திகம்னா வந்து முத்து, அதுவும் எது மாதிரி முத்து, நவ ஃப்ரெஷ் நல்லா புது முத்து அணிஞ்சின்னு இருந்தாராம், மூக்குத்தி மாதிரி போட்டுன்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன்.